செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸின் செய்தி துளிகள். 6 வைஷாலி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் டான் ஜோங்கியை எதிர்த்து போட்டியிட்டு ஃபிடி மகளிர் கிராண்ட் ஸ்விஸ் 2025 பட்டத்தை வென்றார். இந்த மாதிரி கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. டிஎன் ரைட்ஸ் திட்டம், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையினால இந்த டிஎன் ரைட்ஸ் திட்டம் அப்படின்றது நடைபெற்றிருக்கு. இதை என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுடைய எண்ணிக்கை மற்றும் அவர்களுடைய வாழ்வாதாரம் இது சம்பந்தப்பட்ட சர்வே எடுக்கிறாங்க. அதாவது மக்கள் தொகை சர்வேல மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய பிரச்சனைகள் மற்றும் அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இனிஷியேஷனால தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆனது இந்த சர்வே எடுக்குது. இதுல பாத்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகை சர்வேயோட சேர்த்து 8 மாவட்டத்துல சமூக பதிவேட்டு சேர்க்கை அப்படின்ற பேர்ல இந்த கணக்கெடுப்பானது நடந்துட்டு இருக்கு. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த சமகாலத்துல இப்போ கரண்டா ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு PWDS அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா, பர்சன் வித் டிசபிலிட்டி. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உள்ளடக்கம், அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எப்படி அணுகப்படுறாங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே டிஸ்கஸ் செய்யப்படுது இந்த ஒரு விஷயத்துல. அது இல்லாமல் இதுக்கு உலக வங்கி, வேர்ல்டு பேங்க் தான் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. உலக வங்கியினுடைய டைரக்ட் சப்போர்ட்ல தான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருது, தமிழ்நாடு அரசினுடைய மேற்பார்வை மற்றும் செயலாக்கத்தோட. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டமானது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோவையில், ஈரோடு, சேலம், விருதுநகர், தூத்துக்குடியில், தஞ்சை மற்றும் திருவள்ளூரில் நடைபெற்று இருக்கு. சென்னை, கடலூர், திருச்சி மற்றும் தென்காசியில் ஆல்ரெடி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்கிறதுனால சொல்ற, தமிழ்நாட்டின் கணக்கெடுப்பின்படி 13 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பானது சொல்லுது. அடுத்து ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இந்திய கடற்படையானது செப்டம்பர் 13, 2025 ஆண்ட்ரோத் என்ற பெயரிட்ட குறைவான ஆழம் கொண்ட பகுதியில் இயங்கும் 2வது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் கப்பலை, அதுக்கு பேர் ASWSWK பெற்றது. இந்த பேர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோத். இந்த ஆண்ட்ரோத் அப்படின்ற பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு கூட்டத்தில் உள்ள ஒரு தீவு. லட்சத்தீவில் இருக்கக்கூடிய பல தீவுகளில் ஒரு தீவினுடைய பேர் தான் ஆண்ட்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு. இது மிக குறைவான ஆழத்தில் இயங்கும் நீர்மூழ்கி போர்க்கப்பல். அது மட்டும் இல்ல, இது கட்டமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் ரீச் பில்டர்ஸ் அப்படின்ற கம்பெனி. அதாவது கார்டன் ரீச் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ், கொல்கத்தாவை சேர்ந்த இந்த நிறுவனமானது முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பலை, அதாவது ஆண்ட்ரோத் என்று பெயரிடப்பட்ட கப்பலை தயாரிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 77 மீட்டர் நீளம், தோராயமாக இதோடைய மீட்டர் பார்த்தீங்கன்னா 77 மீட்டர் நீளம் கொண்டதா இருக்கு. டீசல் என்ஜின் அண்ட் வாட்டர் ஜெட் என்ஜின், இந்த ரெண்டுத்துடைய கலவையை கொண்டு இந்த இதுவான கப்பலானது இயக்கப்படுது. இந்தியாவுடைய தற்போதைய மிகப்பெரிய கடற்படை போர்க்கப்பல் என்ற பெயரை இந்த ஆண்ட்ரோத் என்ற பேர் கொண்ட கப்பல், அதாவது நீர்மூழ்கி கப்பலானது பெற்றிருக்கு. இந்த மாதிரியான கேள்விகள் நிச்சயமா ஏதோ ஒரு வகையில கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதை நல்லா பார்த்துக்கோங்க. விசாகப்பட்டினம் பி முனிப்பட்டினம் கடற்கரை சாலையில் உள்ள சிவப்பு மணல் திட்டுக்களான எர்ரா மட்டி திப்பலு யுனெஸ்கோவின் இயற்கை பாரம்பரிய தலங்களில் தற்காலிக பட்டியலில் சேர்க்கப்பட்டன. பெர்மனன்ட் கிடையாது, தற்காலிகமாக சேர்த்திருக்காங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் கடலோரத்தில் மாவட்டமாக இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்தில் இருக்கு. பி முனிப்பட்டினம் அப்படின்ற கடற்கரை சாலையில் இருக்கு எர்ரா மட்டி திப்பலு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது 10 முதல் 30 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த தலமானது இந்தியாவின் தேசிய புவிசார் பராமரிப்பு தலங்களில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 18,500 ஆண்டுகளுக்கு முன்பு பனிப்பாறைகளானது உச்சகட்டமாக உருகி இருக்கு. அந்த உருகும் போது கடலானது ஒரு 100 அடிக்கு உள்வாங்கி இருக்கு. அந்த உள்வாங்கின நேரத்தில் ஏற்பட்ட மிச்சம் தான் இந்த திட்டுக்கள். அதாவது ஒரு மலை போன்ற குன்றுகள் உருவாகி இருக்கு. நாளடைவில் அது காற்றினால ஆக்சிடைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆக்சிடைசேஷன் ப்ராசஸ் நடந்து அதுல இரும்பு தாதுக்கள் உருவாகி, அந்த இரும்பு தாதுக்களினுடைய விளைவாக இந்த மணல் திட்டுக்களானது செவ்நிறத்துல இருக்கு. அப்படிதான் இது உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அடுத்து ஒரு சர்வதேச செய்தி. இந்தியா மற்றும் நார்வே ஆகியவை அவற்றின் முதல் கடற்சால் ஆயுத குறைப்பு மற்றும் பரவல் தடை பேச்சுவார்த்தையினை ஆஸ்லோவில் நடத்தின. இந்த ஆஸ்லோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா நார்வேயோடைய கேபிட்டல் தான் ஆஸ்லோவில் நடத்தியிருக்காங்க. இந்த ஆயுதம் குறைக்கணும் மற்றும் முதல் கடல்சார் பேச்சுவார்த்தை. ஏன்னா நார்வே நாடும் பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் தான் இருக்கு. இந்தியா ஆல்ரெடி நமக்கு தெரியும் கடல் வளத்தில் மிகவும் சிறந்த நாடாக விளங்குது. ஸோ அதனால கடல்சார் ஆயுத குறைப்பு மற்றும் பரவல் தடை பேச்சுவார்த்தையை நார்வேல ஆஸ்லோவில் நடத்தியிருக்காங்க. நம்ம மோடியானவர் இதில் பங்கேற்றிருக்காரு, பிரதமர் பங்கேற்றிருக்காரு. சர்வதேச சட்டத்தை பின்பற்றி பாதுகாப்பான கடல்சார் சூழ்நிலை பேண இரு நாடுகளும் ஒப்புதல். அதாவது
இன்டர்நேஷனல் லாஸை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும், இரு நாடுகளும் சேர்ந்து செயல்படுத்தணும் அப்படின்ற தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க, ஒப்புக்கிட்டு இருக்காங்க ரெண்டு நாடும். இந்த பேச்சுவார்த்தையானது கடல்சார் விவகாரங்களில் பொருளாதார வளர்ச்சி, அமைதி மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்த நோக்கமாக கொண்டது. இந்த 3 விஷயமானது முக்கியமான நோக்கமா இருக்கு. அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புதுடெல்லி, நம்மளுடைய நாட்டினுடைய கேபிட்டலான புதுடெல்லியில தான் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையானது இந்த இரு நாடுகளுக்கும், அதாவது நார்வே மற்றும் இந்தியா நாடுகளுக்கும் இந்த கடல்சார் பேச்சுவார்த்தையானது நடக்க இருக்கு. புகழ்பெற்ற பரதநாட்டிய நிபுணர் மற்றும் கலாஷேத்திர ஆசிரியரான அல்லாடி சாரதா கலிபோர்னியாவில் காலமானார். இவங்களை வந்து சின்ன சாரதா, ஆசிரியர் சாரதா அப்படின்னு சொல்லிட்டு கலாஷேத்திரால் அழைப்பாங்க. ஜூன் 15, 1929 அடையார் தியோபிசிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மெய்ஞான சபை இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் இவங்க பிறக்கிறாங்க. பரதநாட்டியத்திற்கான கலாக்ஷேத்திர முறையை வடிவமைப்பதிலும் தரப்படுத்துதலும் இவருக்கு வந்து ரொம்ப முக்கிய பங்கு இருக்கு. இவங்க தான் அதை ஆர்கனைஸ் பண்ணி இனிஷியல் லெவலில் அதை கொண்டு வந்தவங்க. 1996 பார்த்தீங்கன்னா சங்கீத நாடக அகாடமி விருதானது இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் ருக்மணி தேவி பதக்கமானது இவங்க தான் வென்றிருக்காங்க. ஏன்னா கலைகளில் சிறந்து விளங்குவதனால் முதல் ருக்மணி தேவி பதக்கம், இந்த மாதிரியான கேள்விகளும் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க தவறிட்டாங்க இல்லையா, ஸோ அதனால முதல் ருக்மணி தேவி பதக்கம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா கண்ணை மூடிட்டு அல்லாடி சாரதா அப்படின்னு சொல்லுது, ஆசிரியர் அல்லாடி சாரதா அப்படின்றத நீங்க வந்து டிக் பண்ணிடணும். இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி கேள்விகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.